மக்கள் எது விரும்புகிறாங்களோ அதை தான் ஒரு கவர்மெண்ட் பண்ணணும், அதில் மாற்று கருத்து இல்லை. எனவே ஒட்டுமொத்த பேருடைய விருப்பம் நீட்டை வந்து தேவையில்லைன்னா நீட் எக்ஸாம்ஸே வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிருக்கு, அவங்க தலைவரோட படம், கடைசி படம். ஸோ ரசிகர்களாக அவங்க போய் பார்த்துருக்காங்க. ஸோ அதை பற்றி எனக்கு எந்த கமெண்ட்டும் கிடையாது. ஏன்னா அவருடைய கடைசி படம் என்றப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் போய் பார்க்க தான் செய்வாங்க. அது இயல்பு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நோ கமெண்ட்ஸ் ஃபார் தட். தமிழக அரசு வந்து பல்வேறு திட்டங்களில் வந்து பேரில் மட்டும் மாட்டுங்க, அவங்க எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரலன்னு சொல்லுங்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அவர் வந்து எவ்வளோ நாள் ஆகுது, இப்போ ஆட்சிக்கு வந்து ஒரு 50 நாள் ஆகிருக்கும். அவங்க தான் கேட்குறாங்களே ஒரு 6 மாதமாக டைம் கொடுங்கன்றாங்க. இப்போ கூட நான் துறை சார்ந்த எல்லாமே இன்றைக்கி ஆஃபீஸர்ஸை மீட் பண்ணுறேன். அவங்க சொல்கிறாங்க இன்னும் எந்த ஃபண்ட்ஸும் ஒதுக்கலை, டெண்டர் விடலை, இன்னும் எந்த ஜாபுமே ஸ்டார்ட் ஆகலைன்னா இன்றைக்கி தாசில்தார்லேருந்து ஒவ்வொரு மின்சாரத்துறை, அதே மாதிரி கார்ப்பரேஷன் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போது இன்னும் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய அடிப்படை பணிகளை இன்னும் துவங்கலைன்றது தான் அர்த்தம். அதுதான் உண்மை. கேட்டால் எங்களுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம், எங்களுக்கு டைம் வேணும்னு அவங்க சொல்கிறாங்க. நான் ஒரே லைனில் சொல்கிறேங்க, ஓட்டு போட்ட மக்கள் தாங்க இதற்கு பதில் சொல்லணும். ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சாங்கல்ல, அந்த குழந்தைங்க கேட்குறாங்க, பெண்கள் சொல்கிறாங்க அப்படின்லாம் மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு போட்டாங்கல்ல, அந்த மக்கள் சொல்லட்டும் இது நல்ல ஆட்சியா இல்லையா, அது வரவேற்கிறாங்களா இல்லையான்றது மக்கள் பொறுப்புகளையே நம்ம விட்டுருவோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அரிசி விலை ஏறிச்சு இப்போ தமிழகத்தில் பார்த்தங்க. ஒரு டன்னோட விலை இன்றைக்கி வந்து 15,000 ரூபாய் ஏறி இருக்குது ஒரு டன். அப்போது ஒரு கிலோவுமே இன்றைக்கி 15 ரூபாய், 30 ரூபாய், 40 ரூபாய் அந்த தரத்துக்கு தகுந்த மாதிரி உயர்ந்துக்கிட்டு இருக்கு. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போவே எங்கேயுமே தண்ணி இல்லை, விவசாயம் இல்லை, காவேரியிலேருந்து தண்ணி வரல, அவங்க மேகதாது அணை கட்டுறான்றாங்க, எல்னினோன்னு ஒன்று வருதுன்றாங்க. ஸோ இது மாதிரி தொடர்ந்து விவசாயிகள் பாதிக்கிற ஒரு நிலைமை இருக்குது. இதனால தான் தேமுதிக சார்பாக அறிக்கைகள் தொடர்ந்து கொடுக்குறோம், விவசாயிகளுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி கேப்டன் பிறந்த முதல் தேதியில் நாங்கள் விவசாயிகளுக்கு எங்கள் ஆதரவை தெரிவிக்கும் வகையில் ஒகேனக்கல்ல மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். இது எல்லாமே கடைசியில் எங்கே போய் முடியும்னா, விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய உணவு கூட மக்களுக்கு கிடைக்காத ஒரு நிலை உருவாகிறதுக்கான அபாயம் இருக்குது. அதனால் நிச்சயம் மத்திய மாநில அரசுகள் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக இந்த மேட்டரை எடுக்கணும். இப்போயே கையில் எடுத்தால் தான் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே வறட்சியும் பட்னியும் பஞ்சமும் வராமல் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். அதில் மாற்று கருத்து கிடையாதுங்க. அதனால் இன்றைக்கி நம்ம ஏதோ அப்படியே உட்காந்து